வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசியோட ஃபவுண்டர். ரைஸ் யுவர் வேல்யூ, ரைஸ் யுவர் பிரைஸ். அதாவது பிரீமியம்ஸ் பார்க்கக்கூடியது வேல்யூவுக்கு தான் அவங்க பிரைஸை பார்ப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிரைஸை என்ன பண்ணலாம், நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுதான் பிரீமியத்தினுடைய மெயின் விஷயமே அவங்களுக்கு நீங்க எப்படி வேல்யூ கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ அப்போ பெஸ்ட் இருந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு பெஸ்ட்ல இருந்து யாருமே சீப்பான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எது பெஸ்டா இருக்குதோ அதுல இருந்து சீப் கண்டிப்பா இருக்காது. அப்போ பெஸ்ட்ன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கார்ல எடுத்துப்போமே. இப்போ பெஸ்ட் BMW, பென்ஸ், ஆடி இந்த மாதிரியான பெஸ்ட். அது எப்பவுமே என்ன ஆகாது, ஒரு சீப் மாதிரி சீப்பஸ்ட் அதுல எதுவுமே சீப்பஸ்டா இருக்காது. எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். அதுக்கு தான் அந்த பிரைஸ் இருக்குது. அதே மாதிரி மிடில்ல பாத்தீங்கன்னா நீங்க ஹோண்டா, டொயோட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிடில்ல பார்க்கலாம். ரொம்ப லோ பிரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி, டாடா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப லோவான கார்கள்லையும் கிடைக்கும். அப்போ நீங்க எப்பவுமே பார்க்க வேண்டியது என்னன்னா, பெஸ்டான ஒரு விஷயத்துல எப்பவுமே சீப்பான ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்து தான் மக்கள் ஒருபோதும் சீப்பை எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்குன்னா அதுல இருந்து கண்டிப்பா மக்கள் சீப்பான விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ பெஸ்ட் தான் அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடியது பெஸ்ட் தான் பார்ப்பாங்க. அதாவது பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி செஞ்சால் நீங்க ஒரு பிரைசிங்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கன்னா, உங்க பிரைசிங்ல நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் கஸ்டமர்ஸ், அதாவது சீப்பான ரேட்ல வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தானாகவே உங்ககிட்ட இருந்து வெளியே போய்விடுவார்கள். இதுதான் பிரீமியம் செல்லிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது பெஸ்ட் கொடுக்கும்போது அதுல சீப் இருக்காது அப்படின்றதான் பிரீமியம் செல்லிங்ல சொல்லக்கூடிய மிகவும் இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ பிரீமியம் செல்லிங் சீக்ரெட்ல நம்ம படிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெஸ்ட் தான் பிரீமியம் செல்லிங் சீக்ரெட். பெஸ்ட் கொடுக்கும்போது, நீங்க பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கும்போது, நீங்க பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கும்போது அது எப்பவுமே பிரைஸ் விலை ஜாஸ்தி அப்படின்னு நீங்களே என்ன பண்ண வேண்டாம், முடிவு பண்ணாதீங்க. காரணம், பெஸ்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய பெஸ்ட்டை விரும்பக்கூடிய மக்கள் கிட்ட எப்பவுமே சீப்பான ரேட்டு கண்டிப்பா அவங்க கேட்க மாட்டாங்க. சீப்பான ரேட்டும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பெஸ்ட்டை விரும்புறவங்க சீப்பஸ்ட் பொருட்களை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டோ இல்ல பெஸ்ட் சர்வீஸோ வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு பிரீமியம் செல்லர் தான் அப்படின்றத சொல்லி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிரீமியம் செல்லிங்ல ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிரீமியம் செல்லிங்கை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய பிரீமியம் செல்லிங் பத்தியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறீங்கன்னா, நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கனெக்ட் பண்றேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கனெக்ட் ஆனீங்கன்னா, பிரீமியம் செல்லிங்கை பத்தியும், பிரீமியமான விஷயங்களை பத்தியும், நாம எப்படி ஒரு பிரீமியம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் உங்களுக்கு பயிற்சிகளும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தால் நிச்சயமா நம்ம குரூப்ல மீட் பண்ணலாம். நீங்க எல்லாருமே லிங்க் கிளிக் பண்ணி குரூப்ல வருவீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஒரு சூப்பரான சர்வீஸோட ஒரு பெஸ்ட் பிரீமியம் செல்லிங் சீக்ரெட்ஸை நம்ம டெய்லி நிறைய விஷயங்கள டாபிக்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.